வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காலம் அப்படிங்கிறதே ஒரு புரிஞ்சிக்க முடியாத மர்மம். அது நம்ம கண்களுக்கு முன்னாடி தான் இருக்கு, ஆனா அதை தொட முடியாது, அதோடைய உருவத்தை பார்க்க முடியாது. அதோட சேர்ந்து நாம பயணிக்க மட்டும்தான் முடியும். யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாம இறந்த பிறகு காலத்துக்கிட்ட நம்மளுடைய நினைவு பெட்டகத்தை ஒப்படைச்சிட்டு போறோம். என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் நம்மளுடைய நினைவுகளை மனதுக்குள்ள யோசிக்கும் போது அந்த தருணம் காலம் நம்முடைய நினைவு பெட்டகத்தை அவங்களுக்கு திறந்து காண்பிக்கும். அப்படி பார்த்தா காலத்தோடு சேமிக்கப்பட்ட நம்மளுடைய நினைவுக்கும் நமக்கும் அழிவே இல்லை. அப்படி என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு காலகட்டத்துல வாழ்ந்ததா நம்பப்படும் இந்து புராணத்தின் 7 சிரஞ்சீவிகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். புராணம் சொல்லுது, நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கலியுகம் முடிய போற அந்த தருணம் கற்பனைக்கும் எட்டாத பல மர்மங்கள் நடக்கும். வானம் செந்நிறமா மாறி பூமி தன்னுடைய அச்சில இருந்து விலகி நகரும் போது தர்மத்தை நிலைநாட்ட கல்கி பிறந்து வருவார் என்பது இந்து புராணம் சொல்லும் கதை. ஆனா புராணங்கள் இதை மட்டும் சொல்லல. அவரோடு சேர்ந்து யுக யுகமா காலத்தின் திரைமறைவுல கண்ணுக்கே தெரியாம பல மறைவிடங்கள்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த 7 சிரஞ்சீவிகளும் வெளியே வருவாங்கன்னு சொல்லுது. மரணத்தையே ஏமாற்றி விட்டு காலத்தின் கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த 7 பேர் யாரு? அவங்க ஏன் இன்னும் சாகாம இருக்காங்க? அவங்களுடைய பிறப்பும் அவங்க வாங்கிய வரமும் அவங்க வாங்கிய சாபமும் எப்படி கல்கியுடைய போர்க்களத்துல ஒன்றா சேரப்போகுது? புராண உலகத்திற்குள் மீண்டும் ஒரு மர்மமான பயணத்திற்கு தயாராகுங்கள். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். முதல்ல நாம பார்க்க போற 7ஆம் சிரஞ்சீவி இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணேஸ்வரனின் தமையன் விபீஷ்ணன். தர்மத்துக்காக தன் சொந்தத்தையே எதிர்த்ததா பார்க்கப்படும் விபீஷ்ணன் பிறக்கும் போதே மற்ற அரசர்கள் மாதிரி இல்லாம ரொம்பவே சாந்த குணம் கொண்டவராய் இருந்தாரு. விச்ரவசு முனிவருக்கும் கைகேசிக்கும் மகனா பிறந்த விபீஷ்ணன் தன் அண்ணன் ராவணன் செய்த தவறுகளை சுட்டி காட்டியவர், தட்டி கேட்டவர். ஒரு சமயம் பிரம்மதேவனை நோக்கி விபீஷ்ணன் கடும் தவம் செஞ்சப்போ பிரம்மதேவன் அவருக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. உலகை ஆள எண்ணியவர்கள் அனைவரும் சாகா வரம் கேட்டப்போ விபீஷ்ணன் கேட்டதோ, எந்த சூழலிலும் மனதில் இருந்து தர்மம் விலகக்கூடாது. இது மட்டும்தான் அவர் அன்னைக்கு கேட்ட வரமா இருந்துச்சு. அவருடைய இந்த தூய உள்ளத்தை உணர்ந்த பிரம்மதேவன், தவறு செய்யும் எண்ணம் கொண்டவர்களுக்கு தான் சாகா வரம் கொடுத்தால் தவறு அப்படின்னு சொல்லி காலமெல்லாம் அழியாம வாழக்கூடிய சாகா வரத்தை கொடுக்கிறாரு. இலங்கை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் அயோத்திக்கு கிளம்பும் போது விபீஷ்ணனை பார்த்து, இந்த உலகத்தில் தர்மம் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து உன் மக்களையும் இந்த உலகத்தையும் காப்பாயாக அப்படின்னு கட்டளை இட்டுட்டு போறாரு. விபீஷ்ணன் இன்னைக்கும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தர்மத்தை காக்க போராடிக்கிட்டு இருக்காருன்னு புராண நம்பிக்கைகள் சொல்லுது. இப்படிப்பட்ட விபீஷ்ணனால அனைத்து மாயங்களையும் ஊடுருவி பார்க்க முடியும். எதிரியுடைய மனசுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை கூட கணிக்கிற ஆற்றல் இவருக்கு உண்டு. அதனாலதான் ராமருக்கே ஆலோசகனா இருந்தாரு விபீஷ்ணன். அடுத்ததா 6வது இடத்துல இருக்கிறவர் பாதாள லோகத்துடைய சக்கரவர்த்தி மகாபலி. பிரகலாதனுடைய பேரனான இவர் அசுர குலத்துல பிறந்தாலும் மிகப்பெரிய கொடை வல்லல். அவருடைய ஆட்சியில மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவருடைய அதிகாரம் தேவர்களுக்கே பயத்தை உண்டாக்குச்சு. மகாபலி தன்னுடைய 100வது அஸ்வமேத யாகத்தை முடிக்கும் தருவாயில இருந்தாரு. ஒரு அரசன் 100 அஸ்வமேத யாகத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டா அவருக்கு இந்திர பதவி தானாவே கிடைச்சிடும். இதனாலதான் இந்திரனை முதல் கொண்டு அனைத்து தேவர்களும் பயந்தாங்க.
அதனால விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து வந்து யாகத்தை முடிக்கிற சடங்கா அந்தணர்களுக்கு தானம் வழங்கும் போது 3 அடி நிலம் கேட்டு மகாபலியை தடுத்து நிறுத்துறாரு. விஷ்ணு பகவான் ஒரு அடிய பாதாளத்திலையும் இன்னொரு அடிய வானத்திலையும் வைக்க 3வது அடிய எங்க வைக்கணும்னு கேக்குறாரு. மகாபலி தன்னுடைய தலையையே 3வது அடியா கொடுத்தப்போ விஷ்ணு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பி அங்கேயே அவருக்கு சாகா வரத்தை கொடுத்தாரு. ஆனா எதுக்காக தெரியுமா? வரப்போற கலியுகம் முடிஞ்சு உலகம் மீண்டும் உயிர் பெறும் போது அந்த யுகத்துல மகாபலி தான் புதிய இந்திரனா பதவி ஏற்கணும். அது வரைக்கும் அவர் உயிரோட இருக்கணுங்கிறது புராண உலகத்தின் கணக்கு. வருடத்திற்கு ஒரு முறை ஓணம் பண்டிகை அன்னைக்கு தன் மக்களை பார்க்க பூமிக்கு வர்ற மகாபலி மற்ற நேரங்களில் பாதாளத்துல ஆழ்ந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கலியுகம் முடியும் தருவாயில் கல்கி வரும்போது மகாபலி பாதாளத்தை விட்டு தன் ரகசிய படைகளோடு மேல வருவார்னு புராணம் சொல்லுது. 5வது இடத்துல இருக்கிறவர் இதிகாசங்களையே எழுதிய மகாமுனி வேதவியாசர். இவருடைய பிறப்பே ஒரு பெரிய மர்மம். சத்தியவதிக்கும் பராசர முனிவருக்கும் யமுனை நதி நடுவுல ஒரு தீவுல பிறந்தவர் தான் இந்த வியாசர். இவர் பிறக்கும் போதே முழு அறிவோடவும் வளர்ந்த உருவத்தோடவும் பிறந்தார்னு சொல்வாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் வேதங்களையும் தொகுத்தவர் இவர்தான். மகாபாரதத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த ஞானிக்கு மரணமே இல்லைன்னு புராணம் சொல்லுது. சில மகாபாரத மறைமுக குறிப்புகள் படி அவர் அந்த யுகத்தின் சாட்சியா இன்னைக்கும் ஹிமாலயாவுடைய பத்ரிநாத் பக்கத்துல இருக்கிற ஒரு குகையில தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பல ஆன்மீகவாதிகள் நம்புறாங்க. இவருக்கு சிரஞ்சீவியான வரம் கிடைக்க ஒரே காரணம்தான் அவருடைய அறிவு. இவருடைய கண்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு அனைத்து காட்சிகளும் தெரியும். இவருடைய சக்தி ஆயுதத்துல இல்ல, அவருடைய கூர்மையான அறிவுல இருக்கு. பல ஆயிரம் வருட ரகசியங்களை தனக்குள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த மௌனமா முனிவர் கல்கியுடைய போர்க்களத்துல மிக முக்கியமான பங்களிப்பை கொடுப்பாரு. 4வது இடத்துல இருக்கிறவர் குருகுலத்தின் மூத்த ஆசான் கிருபாச்சாரியார். இவருடைய பிறப்பே ஒரு பெரும் ரகசியம். சரத்துவான் அப்படிங்கிற முனிவருடைய கடும் தவத்தை கலைக்கிறதுக்காக இந்திரன் ஒரு தேவலோக கன்னிகைய அனுப்பி வைக்கிறாரு. சஞ்சலப்பட்டு முனிவருடைய தவம் கலைஞ்சப்போ வெளியேறிய அவருடைய உயிர் சக்தி எதிரே இருந்த நாணல் புல் மேலப்பட்டு அந்த தருணமே ஆணும் பெண்ணுமா இரட்டை குழந்தைகள் பிறந்தது. அப்படி பிறந்த ஆண் குழந்தை தான் கிருபர் எனும் கிருபாச்சாரியார். பிறக்கும் போதே வில்லும் அம்பும் ஏந்தி பிறப்பெடுத்தவர் கிருபர். சாந்தமான குணம், ஆனா வில் வித்தையில இவருக்கு நிகர் இவரேதான். மகாபாரத போர்ல கௌரவர்கள் பக்கம் நின்னு போர் செஞ்சாலும் தர்மத்தை ஒருபோதும் மீறாதவர். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்களுடைய அடுத்த வாரிசான பரிசித்து மகாராஜாவுக்கு குருவாயிருந்து நாட்டை வழி நடத்தியவர். இவருக்கு எதுக்கு சாகாவரம்? கிருபாச்சாரியார் ஒரு சத்திய ஞானி. அதாவது தான் எடுத்த முடிவிலிருந்தும் கொடுத்த வாக்கிலிருந்தும் மாறாதவர். இவருடைய நேர்மையை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா இவரை அடுத்த யுகத்துக்கான சப்த ரிஷிகள்ல ஒருத்தராய் இருக்கணும்னு ஆசிர்வதிச்சு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்தாரு. களத்துல கிருபாச்சாரியார் நின்னாருன்னா எதிரே லட்சக்கணக்கான படை வீரர்கள் வந்தாலும் இமைக்கும் நொடியில அவங்கள கட்டி போடும் வல்லமை பெற்றவர். கல்கி வரும்போது தூசி படிந்து இருக்கும் தன்னுடைய அந்த பழங்கால வில்லையும் அம்பையும் மீண்டும் அவர் கரங்கல்ல ஏந்துவாரு. கல்கியை தேடி அந்த மாய நகரத்தை நோக்கி அவர் கிளம்பி போவாரு. 3வது இடத்துல இருக்கிறவர் மகாபாரதத்துடைய அதிசக்தி வாய்ந்த மாவீரன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் பாண்டவர்களுடைய குருவான துரோணாச்சாரியாருடைய மகன். பிறக்கும் போது ஒரு குதிரையின் கனைக்கும் சத்தத்தோட பிறந்ததால தான் இவருக்கு அஸ்வத்தாமன்னு பெயர் வந்தது.
பிறக்கும் போதே ஈசனுடைய நெற்றியில இருக்கிற மூன்றாவது கண் மாதிரி இவருக்கு ஒரு அபூர்வ மணி இருந்தது. அந்த மணி அவருக்கு பசி, தூக்கம், தாகம் இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுத்துச்சு. துரோணாச்சாரியார் 2 பேருக்கு தான் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று அர்ஜுனன், மற்றொன்று அஸ்வத்தாமன். இதையும் தாண்டி அர்ஜுனன் கிட்ட இல்லாத ஒரு மாபெரும் ஆயுதம் அஸ்வத்தாமன் கிட்ட இருந்துச்சு. அதுதான் நாராயண அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை தடுக்க கேடயங்களே இல்லை. இலக்கு இதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அழிக்கிறத தவிர இந்த அஸ்திரத்துக்கு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த அஸ்வத்தாமன் அவருடைய வீரத்துக்காக விட அவர் செய்த தவறுகளுக்காக தான் பேசப்படுறாரு. மகாபாரத போர்க்களத்துடைய இறுதியில எந்த தவறும் செய்யாம தூங்கிக்கிட்டு இருந்த பாஞ்சாலியுடைய மகன்களை இவர் கொன்னு போடுவாரு. அது மட்டும் இல்லாம கருவில் இருக்கும் பாண்டவர்களுடைய கடைசி வாரிச கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி அனுப்புவாரு. இந்த தவறுக்காக கிருஷ்ணர் அவருக்கு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்தாரு. நீ சாகாமல் இந்த உலகத்தில் எல்லோராலும் வெறுக்கப்பட்டு இரத்தமும் சீழுமாய் அலைந்து திரிவாய் அப்படின்னு சொல்ல அடுத்த கணம் அவருடைய நெற்றியில இருந்த ரத்தினம் உடைந்து நிக்காம ரத்தம் வெளியேற ஆரம்பிக்குது. அதன் பின் விமோச்சனம் கேட்ட அஸ்வத்தாமனுக்கு தன்னுடைய கடைசி அவதாரம் கல்கி பிறப்பெடுக்கும் போது சாப விமோச்சனம் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இன்றைக்கும் மத்திய பிரதேசத்துல இருக்கிற அசிர்கர் கோட்டையில அஸ்வத்தாமன் தீரா காயங்களோட அலைஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு மக்கள் கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. கல்கி வரும்போது அவருடைய நீண்ட நாள் துயரம் ஒரு முடிவுக்கு வரும். அன்னைக்கு தான் அவருடைய அந்த பழைய காயங்களுக்கு ஒரு மருந்தும் சாபத்துக்கு விடிவு காலமும் கிடைக்கும்னு புராணம் சொல்லுது. 2வது இடத்துல இருக்கிறவர் யுக யுகங்களாக வாழ்ந்து வரும் சிரஞ்சீவி ஹனுமான். வாயு பகவானுடைய மகனாகவும் அஞ்சனை மைந்தனாகவும் பிறந்த அனுமான் இப்போல இருந்து 2 யுகங்களுக்கு முன்னாடி திரேதா யுகத்திலேயே பிறந்தவர். இவர் சின்ன வயதுல ரொம்ப சுட்டித்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பழம்னு நினைச்சு சூரியனையே விழுங்க போயிட்டாரு. இந்திரன் ஹனுமானோட போரிட்டு சூரியனை காப்பாத்துறாரு. அந்த சண்டையில ஹனுமானுடைய தாடை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால கிழிக்கப்படுது. சிறுவனாயிருந்த ஹனுமான் சுருண்டு கீழே விழுந்து மூர்ச்சையாகிறாரு. தன் மகனை இந்திரன் கொன்றதுனால கடும் கோபம் கொண்ட வாயு பகவான் 3 உலகத்தில் இருக்கிற அனைத்து பிராண வாயுவையும் தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிறாரு. இதனால சுவாசிக்க முடியாத மற்ற உயிரினங்கள் அனைத்தும் மடிந்து கீழே விழ ஆரம்பிக்குது. பயந்து போன தேவர்கள் வாயு தேவனை சமாதானப்படுத்த பிரம்மதேவனோ ஹனுமானுக்கு சாகா வரத்தை கொடுக்கிறாரு. இப்படிதான் சாகா வரம் இவருக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட ஹனுமான் திரேதா யுகத்துல இலங்கை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் வைகுண்டம் கிளம்பும் போது அவர் கூட போகல. எங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ராமர் சொல்றாரு, நானே திரும்ப வருவேன், அந்த காலம் வரை காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹனுமனுடைய பலம் எல்லையற்றது. அர்ஜுனனுடைய ரதத்துல ஹனுமனுடைய கொடி மட்டும்தான் பறந்துகிட்டு இருக்கும். அதுக்கே கர்ணன் விட்ட அம்பு சில அங்குலங்கள் தான் அந்த ரதத்தை நகர்த்தி இருக்கும். அந்த அளவுக்கு பலமும் நினைத்த நேரத்துல பிரம்மாண்டமான உருவம் எடுக்கும் ஆற்றலும் ஹனுமானுக்கு இருந்துச்சு. இறுதி நாள் வரும்போது திரேதாயுகத்துல ராமருக்கு உதவிய மாதிரியே கல்கிக்கு உதவ ஹனுமனும் களம் இறங்குவாரு. அதுக்காக தான் பல காலங்களா இன்னும் அவர் மறைந்து வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு இதிகாசங்கள் சொல்லுது. இப்போ கடைசியா ஆனா முதன்மையான இடத்துல இருக்கிறவர் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர். இவருடைய கதை இரத்த ஆறு ஓடக்கூடிய ஒரு அசாத்தியமான கதை. ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனா பிறந்த இவருடைய இயற்பெயர் ராமன். ஆனா கைலாயத்துல சிவபெருமான நோக்கி பல வருடம் தவம் செஞ்சு அந்த ஈசன் கையாலேயே பரசு அப்படிங்கிற கோடாரிய பரிசா வாங்கினதுக்கு அப்புறம்தான் இவருடைய பெயர் பரசுராமர்னு மாறுச்சு.
இவர் தந்தை வைத்திருந்த அல்ல குறையாத வரங்களை கொடுக்கக்கூடிய காமதேனு பசுவை ஒரு அரசன் அபகரிச்சுக்கிட்டு போக அந்த அரசனை கொன்னுட்டு வீடு திரும்புறாரு பரசுராமர். இவருடைய கோபம் உலகத்தையே நாசப்படுத்தக்கூடியது. மீண்டும் அந்த அரசனுடைய மகன்கள் இவருடைய தந்தையான ஜமதக்னி முனிவரை கொன்னு போடுறாங்க. அந்த தருணம் பரசுராமர் விஸ்வரூபம் எடுத்தாரு. அந்த ஆக்ரோஷத்துல இந்த உலகத்தையே 21 முறை சுற்றி வந்து அநியாயம் செய்த அனைத்து சத்திரிய அரசர்களையும் தன் கோடாரியால வேரோடு வெட்டி வீழ்த்தினாரு. அவர் கொன்ன அரசர்களுடைய ரத்தம் மொத்தமா சேர்ந்து 3 குலங்களையே நிரப்புச்சு. கடைசியா உலகத்தையே ஜெயிச்சு அந்த நிலம் முழுவதையும் காசிப முனிவருக்கு தானமா கொடுத்துட்டு தவம் செய்ய மகேந்திர மலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் கடும் தவம் இருக்க அவருடைய தவத்தின் சக்தி கைலாயத்தையே போய் முட்டுச்சு. ஈசன் அவர் முன்னாடி தோன்றி, சிஷ்யன் தேடி வருவான், குருவாக காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதாவது கல்கி அவதாரம் வரும் வரை சாகா வரத்தை மறைமுகமா கொடுத்துட்டு போறாரு சிவபெருமான். போறதுக்கு முன்னாடி கல்கி அவதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வாளையும் கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்கும் அந்த வாளை பத்திரமா பாதுகாத்து சரியான நேரம் வரும் வரை பரசுராமர் காத்திருப்பதாக சொல்லப்படுது. இத்தனை யுகங்களா இந்த 7 சிரஞ்சீவிகளும் கல்கியின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்கி வந்த பிறகு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அதற்கு புராணம் கூறும் விடை, முதல்ல விபீஷ்ணன் சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆலோசகரா கல்கிக்கு இருப்பாரு. அதன் பிறகு மகாபலி சக்கரவர்த்தி பல உலகங்களுக்கு சென்று படைகளை திரட்டுவாரு. வியாசர் காலத்தின் மாற்றங்களை முன்கூட்டியே கணிச்சு வியூகங்களை வகுத்து கொடுப்பாரு. கிருபாச்சாரியாரோ கல்கி அவதாரத்துக்கு தர்மத்தின் நுணுக்கங்களை சொல்லி கொடுப்பாரு. அஸ்வத்தாமன் போர்க்கலைகளை சொல்லி கொடுப்பாரு. ஹனுமான் கல்கிக்கு எப்போதுமே பாதுகாவலனாக இருப்பாரு. கடைசியா பரசுராமர் கல்கிக்கு தலைமை குருவாயிருந்து பயிற்சி கொடுப்பாருன்னு புராணம் சொல்லுது. இந்த 7 பேரும் கல்கியோடு சேரும் அந்த தருணம், அந்த காட்சி எப்படி இருக்கும்? இதிகாசமாக இருந்தாலும் இந்த மகத்துவம் வாய்ந்த அனைவரும் ஒன்றாக கைகோர்க்கும் தருணத்தை நினைச்சு பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு. இப்படி மரணத்தை வென்ற இந்த 7 பேர் நமக்காகவும் தர்மத்திற்காகவும் என்னைக்கும் நமக்கு மத்தியில எங்கேயோ ஒரு இடத்துல மௌனமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது இந்து மத நம்பிக்கை. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமான்னு தெரியல. சும்மா ஒரு கற்பனையில யோசிச்சு பாருங்களேன். கலியுகத்துடைய கடைசி நாளன்னைக்கு செந்நிற வானத்துக்கு கீழே அவங்க எல்லோரும் ஒன்றாக சேரும் போது ஒரு புதிய யுகம் பிறக்கும். அந்த போர்க்களத்துல அநியாயங்கள் அழிக்கப்பட்டு தர்மம் வெல்லும். அந்த நாள் எப்போது வரும்? ஆரம்பத்துல நாம சொன்ன அந்த காலம் அதை தன்னுடைய நினைவலைகள்ல கூட ஒளிச்சு வச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த அனைத்து சிரஞ்சீவிகளுக்கும் ஒரு காமனான ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை என்னன்னு தெரிஞ்சா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள். தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.